Hello மக்களே, வெல்கம் பேக் டு தமிழ் ஃபினான்ஸ் கார்னர் வேர் யூ கேன் லெவல் அப் யுவர் பர்சனல் ஃபினான்ஸ். இந்த உலகத்தில் த்ரீ டைப்ஸ் ஆஃப் பீப்புள் இருக்காங்க. தான் சம்பாரித்த பணத்தை தானே செலவு பண்ணணும்னு நினைக்கிறவங்க, தான் செலவு போக கொஞ்சம் இன்வெஸ்ட் பண்ணுறவங்க, தன்னோட அளவுக்கு மீறி கடன் வாங்கி செலவு பண்ணுறவங்க. எல்லாரும் எதுக்காக சம்பாதிக்கிறோம்? ஃபுட், ஹெல்த் அண்ட் ஷெல்டர், இந்த மாதிரி பேசிக் கம்யூனிட்டிஸ்க்காக தான் சம்பாதிக்கிறோம். ஸோ இந்த மாதிரி பேசிக் கம்யூனிட்டிஸ் கவர் ஆகிற வரைக்கும் நம்மக்கிட்ட காசு இருந்துச்சுன்னா தட் இஸ் நாட் அன் இஷ்யூ. சப்போஸ் ஏதோ ஒரு காரணத்துக்காக உங்களுக்கு வேலை இல்லாமல் போகுது, இல்லை வருமானம் வரல, அந்த மாதிரி சுச்சுவேஷன், இல்லைனா மெடிக்கல் எமர்ஜென்சி ஏதாச்சும் வந்துருச்சு, அந்த மாதிரி சுச்சுவேஷனில் வந்து உங்களுக்கு இன்கம் வராது. ஸோ அந்த மாதிரி டைமில் நீங்கள் ஏதாவது சேவ் பண்ணி வச்சுருந்தீங்கன்னா இட் வில் பி ஹெல்ப்ஃபுல். திஸ் இஸ் அ ட்ராபேக் ஃபார் த ஃபர்ஸ்ட் டைப் ஆஃப் பீப்புள். ஸோ இட் இஸ் பெட்டர் டு கீப் அட்லீஸ்ட் சம் அமௌண்ட் ஆஃப் சேவிங்ஸ். அந்த சேவிங்ஸை கரெக்டான இடத்துல இன்வெஸ்ட் பண்ணிங்கன்னா யுவர் ஃபியூச்சர் வில் பி சேஃப். லாங் டேர்ம் இன்வெஸ்ட்மெண்ட்டில் வி கேன் ஈவன் பில்ட் அ ஜென்ரேஷனல் வெல்த், பரம்பரை சொத்து. நம்ம எல்லார்ட்டையும் பரம்பரை சொத்து இருக்கும் அப்படின்னு சொல்ல முடியாது. ஆனால் நீங்கள் நினச்சா உங்களால் அந்த ஜென்ரேஷனல் வெல்த்தை கிரியேட் பண்ண முடியும். த தேர்ட் டைப் ஆஃப் பீப்புள் இஸ் வெரி வர்ஸ்ட். இப்போ வெளியூரில் வேலை பார்க்குற மெஜாரிட்டி ஆஃப் யங்ஸ்டர்ஸ்கிட்ட போய் நீங்கள் என்ன இன்வெஸ்ட் பண்ணுறீங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா அவங்களோட பதில் என்ன இருக்குன்னா, எங்கள் அப்பா அம்மா கொஞ்சம் கடன் வாங்கிடுவாங்க, அந்த கடனை வந்து நான் இப்போதைக்கு அடைக்க ட்ரை பண்ணிட்டு இருக்கேன், அந்த கடன் முடிஞ்ச அப்புறம் தான் நான் வந்து இன்வெஸ்ட்மெண்ட் பற்றி யோசிப்பேன் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஸோ இதுலேருந்து என்ன தெரியுதுன்னா, பேரண்ட்ஸ் வந்து நமக்கு ஜென்ரேஷனல் வெல்த் கொடுக்கலனாலும் அவங்க வந்து ஜென்ரேஷனல் டெப்ட் வந்து கொடுத்துட்டு போயிருக்காங்க. அது வந்து அந்த யங்ஸ்டருக்கு வந்து ஒரு பாரமாக இருக்கும். ஸோ நீங்கள் உங்களோட ஃபியூச்சர் ஜென்ரேஷனுக்கு ஜென்ரேஷனல் வெல்த் பாஸ் பண்ணலனாலும் பரவாயில்ல, அட்லீஸ்ட் டோன்ட் கிவ் தம் அ ஜென்ரேஷனல் டெப்ட். ஸோ இப்போ கரண்ட்டாக டெப்ட்டை பே பண்ணிட்டு இருக்க யங்ஸ்டர்ஸ்க்கு நான் என்ன சொல்ல விரும்புகிறேன்னா, தெர் இஸ் நோ அதர் சாய்ஸ். நம்ம வந்து அந்த கடனை அடைச்சு தான் ஆகணும். எய்தர் உங்களோட எக்ஸ்பென்சஸை கம்மி பண்ணணும், இல்லைனா உங்களோட சேலரியை இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணணும். இட் இஸ் பெட்டர் டு கீப் மோர் தென் ஒன் சோர்ஸ் ஆஃப் இன்கம். ஒன் சோர்ஸ் ஆஃப் இன்கம் வந்து டிபெண்ட் பண்ணி எப்பயுமே இருக்கக்கூடாது. பர்சனல் ஃபைனான்ஸில் ரொம்ப முக்கியமான விஷயம் என்னன்னா, நோயிங் த டிஃப்ரென்ஸ் பிட்வீன் நீட் அண்ட் வாண்ட். நீட்ஸுக்காக நம்ம செலவு பண்ணி தான் ஆகணும். எஜுகேஷன், ஃபுட், ஷெல்டர், ஸ்கில் டெவலப்மெண்ட், இதெல்லாம் வந்து நீட்ஸில் வரும். அதே மாதிரி த நீட் அண்ட் வாண்ட் வில் பி டிஃப்ரெண்ட் ஃபார் டிஃப்ரெண்ட் பர்சன். இப்போ வந்து எனக்கு ஒரு பொருள் நீடாக இருக்கலாம், ஆனால் அதுவே வேற ஒருத்தருக்கு வந்து அது வந்து வாண்ட்டாக இருக்கலாம். இப்போ வந்து ஃபார் எக்ஸாம்பிள் ஐஃபோன் எடுத்துக்கலாம். இப்போ எல்லாரும் ஐஃபோன் வச்சுருக்காங்க, ஸோ நானும் வந்து என்னோட ஸ்டேட்டஸை மெயின்டைன் பண்ணுறதுக்காக ஐஃபோன் வாங்கணும் அப்படின்றது வந்து வாண்ட். ஆனால் நான் இப்போ வந்து அந்த ஐஃபோன் வச்சு கண்டென்ட் கிரியேட் பண்ணுறேன், இல்லைனா எனக்கு யூஸ்ஃபுல்லான ஏதோ ஒன்று நடக்க போகுது அந்த ஃபோன்னாலனா, அது வந்து யூ கேன் அஃபோர்ட் இட். So, when talking about needs, there are some important needs one should possess. ஃபர்ஸ்ட் ஒன், எமர்ஜென்சி ஃபண்ட். சப்போஸ் ஒருத்தருக்கு வேலை போயிடுச்சு, இல்லைனா ஏதோ ஒரு எமர்ஜென்சி சுச்சுவேஷனால அந்த ஃபேமிலிக்கு இன்கமே வரல அப்படின்னா, யுவர் இன்கம் வில் பி ஸ்டாப். ஆனால் வந்து உங்களோட மந்த்லி எக்ஸ்பென்ஸ் லைக் ரெண்ட் கொடுக்குறதா இருக்கட்டும், சாப்பாடு, இந்த மாதிரி எக்ஸ்பென்சஸ் வந்து நிற்க போகிறது கிடையாது. உங்கள் இன்கம் நின்னாலும் உங்களோட எக்ஸ்பென்சஸ் வந்து நிற்க போகிறது கிடையாது. இப்போ உங்களுக்கு இன்கமே வரலனாலும் உங்களோட வீட்டு செலவுகளை பார்த்துக்கிறதுக்காக ஒரு பணத்தை நீங்கள் சேமித்து வச்சுருக்கணும். அதுதான் வந்து எமர்ஜென்சி ஃபண்ட். அந்த எமர்ஜென்சி ஃபண்டுன்றது ஒரு 10 to 12 மந்த்ஸ்க்கான எக்ஸ்பென்சஸை பார்த்துக்கிற மாதிரி இருக்கணும். இந்த எமர்ஜென்சி ஃபண்டை வந்து நம்ம ஈஸியாக லிக்விடேட் பண்ணுற மாதிரி இடத்துல வச்சுக்கணும். லைக் பேங்க், எஃப்டி ஆர் ஆர்டி, நம்ம எப்போ வேணாலும் அதை எடுத்துக்கலாம் அப்படின்ற மாதிரி இடத்துல ரீச்சபிளாக இருக்கணும். செகண்ட் ஒன், ஹெல்த் அண்ட் டேர்ம் இன்சூரன்ஸ். இப்போது நீங்கள் பணத்தை வளர்க்கணும்னு நினைக்கிறீங்க, ஆனால் ஏதாச்சும் ஒரு அன்அவாய்டபிள் சுச்சுவேஷனில் வந்துட்டு ஏதாச்சும் மெடிக்கல் எமர்ஜென்சி அந்த மாதிரி ஏதாச்சும் நினச்சினா உங்கள் மொத்த இன்வெஸ்ட்மெண்ட்டில் இருக்கிற அமௌண்ட்டையும் நீங்கள் எடுத்து செலவு பண்ணுற மாதிரி இருக்கும். நீங்கள் எக்ஸ்ட்ரா கடன் வாங்கி செலவு பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ ஃபார் அ சேஃபர் சைட் வி நீட் டு ஹேவ் அ ஹெல்த் அண்ட் டேர்ம் இன்சூரன்ஸ். ஹேவிங் இன்சூரன்ஸ் ஃபார் யுவர் ஃபேமிலி இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். ப்ளீஸ் டோன்ட் ஸ்கிப் திஸ் ஸ்டெப். இந்த இன்சூரன்ஸ் பற்றி இன்னும் நிறைய இன்ஃபர்மேஷன் அடுத்த வீடியோவில் சொல்கிறேன். அன்டில் தென், தேங்க்யூ, பாய்.